நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், நீங்க உண்மையை சொல்லுங்க. இந்த கண்ணாடியில நான் இப்ப பாக்குறதுக்கு சும்மா ஹீரோ மாதிரி இருக்கல்ல? சொல்லுங்க டாக்டர், என்ன பேசாமலே இருக்கீங்க? டாக்டர் சனி, எனக்கு தெரிஞ்சு நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய முறை பிளான் பண்றீங்க, ஆனா இது வரைக்கும் அந்த அனுமானம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? யாக்கி, நீ சரியாதான் சொன்ன. என்னுடைய நேரத்தை நான் வீணடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? யாக்கி, நீ ஜஸ்ட் அங்க போய் உட்கார, நான் சொல்றேன். ஒரு சின்ன விளையாட்டு காட்டலான் இருக்கேன். என்ன வச்சுதான் டெஸ்ட் பண்ணுமா? உங்களை வச்சு பண்ண மாட்டீங்களா? என்ன இது புதுசா இருக்கு? டாக்டர் சனி, என்ன காப்பாத்துங்க. என்னதுன்னு பொறுங்க, நீயே தெரிஞ்சுக்க. என்ன காப்பாத்துங்க. இப்ப என்னுடைய கியூபோட அருமை உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. இது பவன்பூர்ல இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டமுக்கும் உயிரை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களும் மக்களை அட்டாக் பண்ணும் போது உன்னுடைய பால அனுமான் உலகத்தை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா வருவாரு. அப்புறம் என்னுடைய இந்த கியூப் அவரை அழிச்சிடும். இந்த மலை மேல வச்சிருக்கிற இந்த கியூப் இந்த பவன்பூரையே ஒரு வழியாக்க போகுது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மிங்கு, இது எப்படிப்பட்ட ரிமோட்னா பொதுவா இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் ஆனோ ஆஃபும் பண்ண முடியும். புரியுதா? புரியுற மாதிரி சொல்லு சிங்கி. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த சீலிங் மேல இருக்கிற ஃபேன். இப்ப புரிஞ்சுதா? அட சிங்கி, எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியும்னா அப்ப இந்த ஃபேன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டு பாப்போம். அப்ப நான் நம்புறேன். ஓகே கட்டு, சிங்கி சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும். உன்ன மாதிரி அவ யூஸ் ஆகாத எலக்ட்ரானிக் நான் பண்ண மாட்டா. அப்படிதானே சிங்கி? ஜஸ்ட் பாத்துக்கிட்டே இரு கட்டு. சிங்கி, முதல்ல ஆஃப் பண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மிங்கு, இது நான் பண்ணல. ஓடு ஓடு. காப்பாத்துங்க. என்னடா இது? ஓடுங்க. பிங்கி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அதனாலதான் அந்த மிஷின் எல்லாம் ஆன் ஆகுது. உடனே நம்ம அந்த டிரான்ஸ்மிட்டரை நிறுத்தி ஆகணும். இந்த ஃபேன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க.
சிங்கி, நீ மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த ரூம்ல எந்த திங்ஸும் இல்ல. ஆனா மாருதி, உன்னை விட்டு என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் சொன்ன செய். போங்க போங்க, யாரும் நிக்காதீங்க, தப்பிச்சு போயிடுங்க. நம்மள நோக்கி பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு. போங்க போங்க. என்ன எதுவும் பண்ணிடாத, எனக்கு பயமா இருக்கு. யாரும் இங்க நிக்காதீங்க, ஷாக் அடிக்குது. இன்னைக்கு என்னோட பர்த்டே. கேக் இருக்கும், கிரீட்டிங்ஸ் கொடுப்பாங்க, புது புதுசா கிஃப்டும் தருவாங்க. ஈவினிங் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து என்னோட பர்த்டே பத்தி கொண்டாடுவாங்க. போன வருஷம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்மா எனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? அம்மாவும் அப்பாவும் எங்க இருக்காங்க? என்னோட பர்த்டேவை யாரும் மறக்கலையே. ஆமா அப்பா, என்னோட பர்த்டேவை நீங்க எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். அட, என்னோட ஒரே மகளோட சிங்கியோட பர்த்டேவை நான் எப்படி மறக்க முடியும்? சிங்கி, டைம் ஆச்சு, வா கேக் கட் பண்ணலாம். நான் உனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அனுமான் என்னோட பர்த்டேக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சிங்கி, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சிங்கி, பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இது உனக்காக நான் வாங்கின கிஃப்ட். நீங்க மாருதி, ரொம்ப நன்றி. ஆமா, இது என்னது? நீ ஏன் திறந்து பாரு. இதெல்லாம் ஒரு கிஃப்டா? அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான். இதோ இதான் என்னோட உண்மையான கிஃப்ட். மைக்ரோஸ்கோப். ரொம்ப நன்றி மிங்கு அண்ட் மாருதி. ஈவினிங் 2 பேரும் என்னோட பார்ட்டிக்கு வரீங்க இல்லையா? பார்ட்டி பவன்பூர் பார்க்ல. நாங்க கண்டிப்பா வருவோம். நம்ம பார்ட்டில ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்.
வாங்க வந்து கேப் போட்டுக்கங்க. வாவ், இங்க ரொம்ப அருமையா இருக்கு தெரியுமா? இந்த மிங்கு குறும்புக்கார பையன். இது ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? எனக்கு அந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? என்னது இது? எனக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. இது எனக்கு பத்துமா? மருதி இன்னும் கேக்கு சாப்பிடல. அவன் கேக்கு எனக்கு கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதிகமா சாப்பிட்டா நல்லதுக்கு இல்ல. உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. வானிலை ஆராய்ச்சி மையம் எங்களுக்கு கொடுத்த தகவலின்படி விண்வெளியில் ஒரு அதிசயம் நிகழப் போகிறது. ஒரு எரிக்கல் நமது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இது கண்டிப்பாக நமது பூமியை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். குட் மார்னிங் சொல்லிட்டு கெட்ட செய்தியையும் கூடவே சொல்லிட்டு நாள் நல்லா இருக்கும்னா எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. நாம இப்போ மனிதர்களுக்கு தேவையான ஒரு எளிமையான ஆசனம் செய்ய போறோம். இதை நீங்களும் செய்யலாம். பாரா, இதுவே சொல்லணும்னா அப்ப கஷ்டமானது எப்படி இருக்கும்? எப்பா கேட்டியா? பூமியை நோக்கி ஒரு எரிக்கல் வந்துகிட்டு இருக்கான். அட போப்பா, காலையில வந்து எரியிற கல்லு எரியாத கல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுதுன்னு மட்டும் பாரு, புரியுதா? இந்த பக்கம் மறுபடியும் போடுறா, இந்த பக்கம் போடு. சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. இன்னைக்கு ஈவினிங் நீங்க எல்லாருமே டெலஸ்கோப் வழியா எரிக்கல்ல பார்க்க போறீங்க. அது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல போக போதாம். அத நீங்க பார்க்கலாம். நீங்க எல்லாருமே அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும். அட, நம்ம டெலஸ்கோப்ப பார்க்க போறோம். அது ரொம்ப அருமையா இருக்கும்னு நினைக்கிறேன். டெலஸ்கோப்ப நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். எங்களுக்கும் தெரியும். மாருதி, ரொம்ப யோசிக்காத, பிரெயின் வெடிஞ்சிட போகுது. ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி. இந்த எரிக்கல்லால பூமிக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காரு. அதே சமயத்துல ஒரு பாபா என்ன சொல்றாருன்னா, அவரால ஒரு மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த எரிக்கல் பூமியை தாக்காம தடுக்க முடியுமா? நீங்க இதுல எதை நம்புறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்த SMS பண்ணுங்க. ஆப்ஷன் A விஞ்ஞானம், ஆப்ஷன் B பாபாஜி. உடனே SMS பண்ணுங்க. இப்ப வேற சேனல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தற்போது வந்த செய்திகளை பார்க்கும் போது நம் பூமியை நோக்கி வரும் எரிக்கல்லை தடுப்பதற்காக நமது அரசாங்கம் முழு முயற்சியுடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. பூமியில் இருந்து ஏவுகணை அனுப்பி அந்த எரிக்கல்லை நடு வானில் வைத்து உடைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தகவலின்படி அந்த பயப்படாதீங்க சில்ட்ரன்ஸ். எரிக்கல் பூமியை நோக்கி வருவதால் மக்கள் அனைவரும் பீதியுடன் இருக்கிறார்கள். அந்த எரிக்கல் நம் பூமியை தாக்கினால் பயங்கர சேதாரம் ஏற்படும் என்று வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்கம் இப்பொழுது அந்த ஏவுகணையை மட்டும்தான் நம்பியிருக்கிறது. மக்களும் அந்த ஏவுகணையை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். முதலில் அனுப்பிய ஏவுகணை இப்பொழுது தோல்வியில் முடிந்துவிட்டது. அந்த எரிக்கல் நமது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு ஏவுகணை அனுப்ப தயாராக இருப்பதை அனைவரும் காணலாம். நமது அரசாங்கம் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம் நாட்டு மக்கள் அனைவரும் இப்பொழுது இருக்கிறார்கள்.
ஈஸ்வரா எங்களெல்லாம் காப்பாத்துங்க, உங்களையே நம்பி இருக்கோம். சின்ன இருக்க விழுந்ததுக்கு இப்படி இருக்கு, அப்ப பெரிய இருக்க விழுந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நான் இப்ப கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் எப்படியாவது இந்த 2வது மிசைல நிறுத்தியே ஆகணும். ஒருவேளை அந்த எரிக்கல் பூமியில சதுரி போச்சுன்னா அது பூமியில எல்லா பக்கமும் சதுரிடும். அப்புறம் அதுல இருந்து நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது.